ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பொருளாதார அறிவிப்புகள் மற்றும் ஆர்பிஐ உடைய எம்பிசி கூட்ட முடிவுகள், அதனால் பலன் பெறக்கூடிய செக்டார்கள், அப்புறம் கடைசி நேரத்துல நம்ம அந்த 3 நாள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். கடைசி நேர க்ளோசிங் நேரத்தை பத்தி பார்ப்போம். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை குழு கூட்டம் எம்பிசி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் மற்றும் பொருளாதார கணிப்புகள் என்ன அப்படின்னா, வட்டி விகிதங்கள்ல பாலிசி ரேட் சந்தை எதிர்பார்த்தபடியே வட்டி விகிதங்கள் எவ்வித மாற்றமும் செய்யப்படாமல் அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெப்போ ரேட்டு 5.25%, ஸ்டாண்டர்டிங் டெபாசிட் ஃபேக்கல்டி எஸ்டிஎஃப் 5%, மார்ஜினல் ஸ்டாண்டர்டிங் ஃபேக்கல்டி எம்எஸ்எஃப் 5.50%, 5.50%, பேங்க் ரேட்டு 5.50%. ஜிடிபி வளர்ச்சியானது நாட்டில் ஜிடிபி போட்காஸ்ட் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பு 6.7% உயர்த்தப்பட்டுள்ளது. குவார்டர் 1ல 7.0%, குவார்டர் 2ல 6.4%, குவார்டர் 3ல 6.5%, குவார்டர் 4ல 6.8% சொல்லியிருக்காங்க. அடுத்த நிதியாண்டு பினான்சியல் இயர்ல 7 குவார்டர் 1ல 2028 பினான்சியல் குவார்டர் 1ல 7.3% கணிச்சிருக்காங்க. போர்காஸ்ட் எப்படி கொடுத்திருக்காங்க. பணவீக்க கணிப்பு இன்ஃபிளேஷன் போர்காஸ்ட் நடப்பு நிதியாண்டிற்கான ஒட்டுமொத்த நுகர்வோர் பணவீக்கம் 5.0% கணிக்கப்பட்டுள்ளது. குவார்டர் 2ல 4.7%, குவார்டர் 3ல 5.9%, குவார்டர் 4ல 5.5%. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சதவீதமாகவும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்திய பங்குச்சந்தையில வர்த்தகத்தின் போது அதிக ஏற்ற இறக்கத்துடன் இருந்த போதிலும் முடிவு நிலவரம் சாதகமாக அமைந்தது. நிப்டி 50ல 24,690 புள்ளிகளை தொடங்கி வர்த்தகத்தின் இடையே 24,500 புள்ளிகள் வரை சரிந்து இறுதியாக செபியின் புதிய வர்த்தக முறைகளின்படி நடந்த மாற்றங்களால் மீண்டும் முந்தைய நாளின் அளவுக்கு நிகராக 24,624 புள்ளிகளை முடிவடைந்தது. பேங்க் நிப்டியுமே வர்த்தகத்தின் முடிவில் முழுமையான மீட்சி அடைய முடியாமல் -0.29% சரிவுடன் நிறைவடைந்தது. மைல்டு சரிவுடன். செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமொபைலு, மெட்டலு, எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பிஎஸ்யூ பேங்கு, இது எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா கண்டன. சரிவு சந்தித்த துறைகள் ஐடி, எஃப்எம்ஜிசி துறைகள் சரிவை கண்டன. மிட் கேப், அதாவது ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் குறியீடுகள் நேர்மறையான ஏற்றத்துடனே முதலீட்டாளருடைய போர்ட்போலியோல நல்லா பாதிக்கப்படாமலே இருக்கு. நாம பெரும்பாலும் மிட் கேப் ஸ்மால் கேப் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால டவுன் ஜோன்ஸுமே தனது வரலாற்றில் முதல் முறையாக 54,000 புள்ளிகளை கடந்து புதிய சாதனையை படைத்துள்ளது. நாஸ்டாக்குமே 2.5% உயர்ந்து நேர்மறையாக இருக்கிறது. ஆசிய சந்தையில ஜப்பானிய நிக்காய் 1.5%, 2%, சீனா மற்றும் தென்கொரியா சந்தையில் நல்ல மீட்சியை கண்டன. இந்திய ஐடி துறை தென்கொரியா சந்தையை செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நிறுவனங்களை கொண்டுள்ளது. அங்கு நடக்கும் மாற்றங்கள் இந்திய நிறுவனங்களான நான் ஏஐ பேஸ்ட் ஐடி செக்டார்கள் தற்காலிகமாக ஒரு பாதிப்பு இருக்கு. ரூபாயின் மதிப்பு அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் எஃப்ஐ வரை அதிகரித்து வருவதால் இந்திய ரூபாயின் மதிப்பு வலுப்பெற்று உறுதியான நிலையில இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் கமாஸ் கடல்வழி பாதையை ஈரான் உடனடியாக திறக்க வேண்டும், இல்லையெனில் கடுமையான தாக்குதலை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 48 மணி நேரம் கெடுதல் விதித்துள்ளார். சர்வதேச அளவில் உருவான அரசியல் பாட்டுகளால் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் 1% வரை அதிகரித்து உள்ளது. கமாடிட்டி சந்தையில தங்கம் 2% வகையிலும், வெள்ளி 3% வகையிலும் உயர்ந்துள்ளன. அலுமினியம், செம்பு மற்றும் இரும்பு போன்ற தொழில்துறை உலகங்களில் விலையும் பாசிட்டிவாக இருக்கு.
இப்ப ஆர்பிஐ வந்து கொள்கை முடிவு கொடுத்திருக்கிறதுல வட்டி விகிதம் மாற்றாம அன்சேஞ்சு பண்ணி இருப்பதனால நம்ம சந்தையில என்ன தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன். வட்டி விகிதத்தை மாற்றம் செய்யாதது சந்தைக்கு ஒரு நடுநிலையான ஸ்டேபிளான சூழலை வழங்குது. வங்கி மற்றும் நிதித்துறை பேங்கிங் அண்ட் பினான்சியல்ல வந்து வட்டி விகிதங்கள் உயர்த்தப்படாததால் வங்கிகளில் கடன் வழங்கும் கிரெடிட் குரோத் வந்து பாதிக்கப்படாது. அதே நேரம் வைப்பு தொகைக்கான டெபாசிட் வட்டி செலவும் அதிகரிக்காது. இதனால் பயன் வந்து வங்கிகளின் நிகர வட்டி வரம்புன்னு சொல்லுவாங்க, அதாவது NIM சொல்லுவாங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து சீராக இருக்கும் வட்டி விகிதத்தை உயர்த்தாததுனால. இது வந்து HDFC, ICICI போன்ற முன்னணி வங்கிகளுக்கு இது சாதகமாக பார்க்கப்படுகிறது. நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்ஜின் ஆனது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட்டு, ஆட்டோ கம்பெனிக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஆட்டோ லோன்ஸ் மற்றும் வீட்டு கடன்களுக்கான ஹோம் லோன் வட்டி விகிதங்கள் அதிகரிக்காது. இதனால் பண்டிகை காலம் மற்றும் புதிய கொள்முதல் நிலங்களுக்கு கடன் வாங்குவோர் தயங்க மாட்டாங்க. வட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க, லோன் வாங்குவாங்க. இதனால் டாடா மோட்டார்ஸ், மாருதி, அதாவது டூ வீலர் டிவிஎஸ் மோட்டாரு, இந்த மாதிரி ஆட்டோமொபைல் செக்டாரு, அப்புறம் ரியாலிட்டியில வந்து சோபா, DLF போன்ற ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் விற்பனைகளும் சீராக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது இருக்கும். அதே போல கேபிட்டல் இன்சென்டிவ் செக்டர், அதாவது கடன் சார்ந்த அதிக மூலதனம் கொண்ட துறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் மின்சாரத்துறை, பவர் துறை நிறுவனங்கள் பெரும் அளவில் கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்தக்கூடியது. இவங்க எல்லாம் பெரும்பாலுமே கடன் வாங்கி தான் செயல்படுத்துவாங்க. கேபிட்டல் இன்சென்டிவ் செக்டர்ஸ். இதனால வட்டி விகிதம் வந்து கூட்டாதனால வட்டி சுமை அதிகரிக்காது என்பதால் LNT, அதானி போர்ட்ஸ் போன்ற நிறுவனங்களில் நிதிய திட்டமிடுதல் தடையின்றி இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. அதே போல GDP வளர்ச்சி வந்து 6.7% உயர்த்தப்பட்டதனால தாக்கம் வந்து நாட்டின் GDP வளர்ச்சியானது 6.7% உயர்ந்து இருப்பது இந்தியா பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்பதை காட்டுகிறது. இது சந்தைக்கு மிகவும் ஒரு பூலிஷ் சிக்னலாக பார்க்கப்படுகிறது. கன்சியூமர் குட்ஸ் அண்ட் ரீட்டைலர், அது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் போது மக்களின் வருமானம் மற்றும் வாங்குத்திறன், பர்ச்சேசிங் பவர் உயரும். இதனால் ஏசியன் பிராண்டு வீடு எல்லாம் கட்டுவாங்க, அதனால ஏசியன் பிராண்டு, ரிலையன்ஸ் ரீட்டைலர் மற்றும் நுகர்வோர் சாதனம் சார்ந்த பங்குகள் பயன்படும். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ல பெரும்பாலும் பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஸ்டாக்குகள் வந்து நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி நன்றாக இருக்கும்போது பெரிய நிறுவனங்களை விட சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள்ல தான் அதிவேகமாக வளர்ச்சியை பதிவு செய்யும். அதற்கு ஏற்றாப்புல இப்ப ஸ்மால் கேப் எல்லாம் நல்ல ஒரு ஆல் டைம் பிரேக் அவுட்ல இருக்கு. மிட் கேப்புமே அந்த மாதிரி தான் இருக்கு. இண்டெக்ஸ்ல பார்த்தா அவங்களுக்கே தெரியும், அது டெக்னிக்கலா பார்ப்போம். இதனால் மூலதன பொருட்கள், கேபிட்டல் குட்ஸ் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சார்ந்த நடுத்தர பங்குகளில் முதலீட்டாளர்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும் பார்க்கப்படுகிறது. பணவீக்கம் வந்து 5.0% வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபிளேஷன் வந்து 5% அளவில் கட்டுக்குள் இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்தாலும் சர்வதேச காரணங்களால் கச்சா எண்ணெய் விலை மற்றும் புவிசார் அரசியல் காரணமாக இந்த பணவீக்கமானது கூடவோ குறைவோ மாறுபடலாம் சொல்லி பார்க்கப்படுகிறது. இதனால் FMG செக்டார்கள் வந்து பணவீக்கம் அல்லது மூலப்பொருட்களின் விலை உயர்ந்தால் HCL, நெஸ்லே, ITC போன்ற நிறுவனங்களில் உற்பத்தி செலவு, இன்புட் காஸ்ட் அதிகரிக்கும். இதனால் தற்போதைய சந்தையில் FMG பங்கு சற்று சரிவு அல்லது கரெக்ஷன், சரிவு இல்லைன்னா ஒரு கன்சால்டேஷன் பேஸ்ல இருக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பணவீக்கத்தினால் அவங்களுக்கு வந்து இன்புட் காஸ்ட் அதிகரிக்கும். இந்த கச்சா எண்ணெய் விலை வேண்டுச்சுன்னா அது மட்டும் பணவீக்கமும் அதிகமாச்சு அப்படின்னா. இதனால வந்து இந்த RBI வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டாதனால என்னென்ன துறைகள்லாம் பயன்படும் அப்படின்னா, சாதகமான துறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோ, ரியல் எஸ்டேட்டு, வங்கி மற்றும் உள்கட்டமைப்பு துறையை சேர்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள், பவர் செக்டார் எல்லாமே பயன்படும். கவனிக்க வேண்டிய துறைகள்லாம் FMCG மற்றும் கச்சா எண்ணெய் விலையை சார்ந்து இருக்கும் துறைகள். உதாரணத்துக்கு பெயிண்ட், அப்புறம் அதை சார்ந்த கெமிக்கல் துறைகள் எல்லாமே, கச்சா எண்ணெயை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனிக்கணும். அந்த இதை தவிர்த்துட்டு நீங்க மற்ற பங்குகளை நீங்க முதலீடு ஆரம்பிக்கலாம். RBIல இந்த முடிவு வந்து இந்திய பங்குச்சந்தை நீண்ட கால வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளத்தை உறுதி செய்கிறதுங்க.
அதனால நீங்க வந்து பார்த்துக்கிட்டு உங்க அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க கொடுத்த செக்டார்ல நல்ல செக்டாரை பார்த்துக்கணும். அதுவும் மிட் கேப்பை விட ஸ்மால் கேப்ல உள்ள ஆட்டோ செக்டார்ல உள்ள பங்குகளை எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துங்க. நம்ம நாளைக்கு சனி ஞாயிறுல அந்த செக்டாரில் உள்ளதை அட்டாக்கை எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள 7 நாள் 7 பார்த்துக்குவோம். அப்புறம் வந்து புதிய வர்த்தக ஆப்ஷன் முறை நியூ ஆப்ஷன் சிஸ்டம் வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப அதிக ஏற்ற இறக்க கடைசி நிமிட ஏற்ற இறக்க வந்து புதிய ஆப்ஷன் சிஸ்டம் அமலுக்கு வந்த இந்த 3 நாட்கள சந்தை வர்த்தகம் முடியும் கடைசி நேரத்தில் 3.25 மணிக்கு மேல் பெரிய அளவில் செயற்கையான மேனிபுலேஷன் ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. ஆப்ஷன் பிரீமியங்களை விவரிக்க முடியாத அளவிலான பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பிரீமியம் ஒரு அதிக ஏற்ற ஃபைட் ஆகுது. உதாரணத்துக்கு இன்னைக்கு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 78,500 அர்த்த மணி பிரீமியம் ஒரே நிமிடத்துல 400 புள்ளிகளிலிருந்து 200 புள்ளிகளுக்கு சரிஞ்சது. இன்னைக்கு சென்செக்ஸ்ல மீண்டும் 350 புள்ளிகளுக்கு அதிவேகமாக உயர்ந்தது. ஒரு நிமிஷத்துல 200 புள்ளி கீழே டவுன் ஆகி திருப்பி 350 புள்ளிகள் உயர்ந்தது. சில்லறை வர்த்தகர்கள் ஸ்டாப் லாஸ்ல காலி செய்து பெரிய பிளேயர்ஸ்க்கு லாபம் ஈட்டுவதற்காக இது செயற்கையான ஏற்ற இறக்கங்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் எல்லாம் சொல்லுறாங்க. புதிய முறையின் குழப்பங்களை தவிர்க்கவும் தேவையற்ற நஷ்டங்களை தவிர்க்கவும் வர்த்தகம் பண்ணக்கூடியவங்க காலை 9:25 முதல் மாலை 3 மணிக்குள்ள மட்டுமே வர்த்தகம் செய்யுங்க. இல்லாட்டி கையை கட்டி வேடிக்கை பாருங்க ஒரு வாரத்துக்கு. அதான் நல்லது. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி ஃபார்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் வேறுபாடு இருக்கு. சென்செக்ஸ் ஃபார்ட் வந்து சராசரியாக 78,600 நிலையிலும் ஃபீச்சர்ஸ் வந்து 78,500 நிலையிலும் முடிவடைந்து குழப்பமான சூழல்ல இப்போதைக்கு உருவாக்கி உள்ளதுங்க. நாளைக்கு மேல் நோக்கி அப்சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 78,600 புள்ளிகளுக்கு மேல் நிலை பெற்றால் 78,850 மற்றும் 79,000 வரை உயர வாய்ப்பு உள்ளது. 79,000க்கு மேல் சென்றால் ஷார்ட் கவரிங் வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கீழே சப்போர்ட் சென்செக்ஸ் வந்து 78,400 புள்ளிகளுக்கு கீழே சரிந்துச்சு அப்படின்னா மட்டுமே நம்ம வந்து செல் சைடு ஷார்ட் செய்ய வேண்டும். அதற்கு மேல் இருக்கும் வரை டிராப் செய்ய வாய்ப்பு உள்ளது. அதனால 78,400 மேல இருக்கிற முடிய நீங்க வந்து கால் சைடு போக்கஸ் பண்ணிக்கோங்க. நிப்டி 50 வந்து 24,650க்கு மேல் சென்றால் 24,720 முடிய செல்லலாம். அதாவது இப்போதைக்கு மார்க்கெட்ல இந்த மாசத்துடைய ஃபர்ஸ்ட் டே திங்கட்கிழமை உடைய கைக்கு மேல பிரேக் பண்ணுதான்னு பாருங்க. பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்க வந்து அது பிரேக் பண்ணி டேல நல்லா க்ளோஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாசம் ஃபுல்லா அதுதான். இந்த மாசத்துடைய ஃபர்ஸ்ட் டேவே மண்டே திங்கக்கிழமைக்கு மேல கையை கட் பண்ணணும். அது ப்ரீவியஸ் வீக் மந்தோடைய கையாவும் இருக்கு. அதனால இதற்கு மேல கட் பண்ணிச்சா மட்டுமே நீங்க வந்து அது 1 டேல க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே இந்த மாசத்துக்கு ஆப்ஷன்ல பையிங் சைடு போக்கஸ் பண்ணுங்க. அதே போல திங்கக்கிழமை லோ 24,500 ரவுண்ட் நம்பர் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே சின்ன இது வந்து 24,430. இந்த 24,500க்கு கீழே வந்து ஒரு பிரேக் பண்ணா மட்டுமே ஸ்மைல்டு செல் சைடு நீங்க வந்து போக்கஸ் பண்ணீங்க. அதுக்கு இடையில இந்த மந்த்லி உடைய ஃபர்ஸ்ட் டே திங்கக்கிழமைக்குள் மேல இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் நடந்து இந்த மூவிங் ஆவரேஜ் கரெக்ஷன் ஆனது ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்தவரை. இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். இல்ல அப்படின்னா மேல போயிட்டு திருப்பி ஏற்கனவே சொன்னபடி டெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகலாம். போகும் சொல்றேன் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். 24,750க்கு மேல வீக்கிலில ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே மைல்டு போலிஸ். அதுக்கப்புறம் 25,350க்கு மேல டேலையோ இல்ல வீக்கிலையோ க்ளோஸ் கொடுக்கணும். க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே மார்க்கெட் பூலிஷ். ஓகேங்களா? அதனால இப்ப வந்து மார்க்கெட் திரும்பிடுச்சு வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ டேட்டா நல்லா வந்துருச்சு, ட்ரம்ப் முடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க போலீஸ் நம்பாதீங்க. 25,350க்கு மேல போய் நல்லா அந்த நேரத்துல நம்ம பார்த்துக்குவோம்.
சார்ட் எல்லாம் பார்த்துக்குவோம், இண்டெக்ஸ் மொத்த இண்டெக்ஸையும் பார்த்துக்குவோம். பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணி, ஏன்னா 25,350 மேல போயிட்டு திருப்பி கரெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் கூட மேல போகலாம். இப்ப நீங்க நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணி திங்கக்கிழமை பிரேக் அவுட் பண்ணி அதுல ரீட்ரெஸ்ட் எடுத்து கரெக்ஷன் நடக்குது 2 நாளா. இந்த மந்த்தியுடைய, அதனால நம்ம சொல்லுவோம் மந்த்தியுடைய ஃபர்ஸ்ட் டேவும் வாரத்துடைய முதல் நாளும் மார்க்கெட்டுக்கு பங்கு சந்தையில மிகவும் முக்கியமான நாள். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டுமே மார்க்கெட்ல புலிஷ் சைடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதனால நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். இது எனது அனுபவ ரீதியான இதுதான். நான் எங்கேயும் காப்பி பண்ணல. நான் ஏற்கனவே சொன்னதுதான். முன்னாடி ஒரு புரோக்கரேஜ் ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்து நாங்க ட்ரேட் பண்ணுவோம். இப்போ அங்கே உள்ள பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அப்ப அந்த மாசம் முதல் தேதி என்னுடைய அவங்களுக்குன்னு ஒரு வாட்ச் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் பேங்கிங் செக்டார் தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் செக்டார்ஸ் வச்சிருப்பாங்க. என் பங்கு என்னமா எனக்கு இது பச்சையா முடிஞ்சுச்சு, அதுக்கு அடுத்த நாள் போய் மேல வந்துச்சா வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளைய ஆர்டர் போட்டு வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேல வருவாங்க, புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை வச்சு நான் அதை பேசுறத இதெல்லாம் வச்சு நானா கண்டுபிடிச்சதுதான். திங்கக்கிழமை கை, திங்கக்கிழமை எல்லாம் இது மத்த யாரும் பண்றாங்க அப்படின்னா அது எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து இது பிராக்டிக்கலா நான் அனலைஸ் பண்ணி பார்த்து என்ன இவங்க சொல்றாங்க, வாரத்துல முதல் நாள் மாசத்துல முதல் நாள்னு சொல்றாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி பேஸ் ஆக்ஷன் எல்லாம் போட்டு எல்லாமே கரெக்டா இருந்ததுனால அதை இழுக்கு பிடி பிடிச்சிக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்னதான் மூவிங் ஆவரேஜ், போலிங்கர் பாண்டு அப்புறம் பேஸ் ஆக்ஷன் பார்த்தாலும் கடைசியா வந்து இந்த செட்டப்புக்குள்ள இருக்கான்னு தான் நான் பார்ப்பேன். இப்ப கூட அதுக்கான இண்டிகேட்டர் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரெடி பண்ணி என்னுடைய ஷோ லேபிள் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். ஹெச்டி லெவலு, மந்த்ல ஃபர்ஸ்ட் டேல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீக்லி டே உடைய ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் கை, ப்ரீவியஸ் மந்தோடைய ஃபர்ஸ்ட் டே, வீக்கோடைய ஃபர்ஸ்ட் டே. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி இந்த வாரம் ஏன் வீக் ஃபர்ஸ்ட் டே பண்ணணும்னா இந்த வாரத்துல மந்த் ஃபர்ஸ்ட் டேவும் வீக் ஃபர்ஸ்ட் டேவும் ஒரே நாள் தான். அதனால நான் வந்து ஒரு டிக்கு எடுத்து விட்டேன். வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போலிங் பாண்டு, ஆர்எஸ்சி, ஃபிப்னாச்சி எல்லாமே வச்சு அப்போ பிரேஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டரு இதெல்லாம் வச்சு நான் பார்த்துக்கிடுவேன். எங்கிட்ட சுத்தி போனாலும் நான் என் செட்டப் விட்டு நான் மாறவே மாட்டேன். அதே போல நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு செட்டப் முடிய நீங்க முடிச்சு வச்சுக்கோங்க. எங்கிட்டாவது ஏதாவது தகவல் கிடைக்குங்க. இந்த தகவல் எல்லாம் போட்டு பேக் டெஸ்ட் பண்றத விட ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல காலையில இருந்து உட்காந்து மூவ்மெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாயிடும். உருவானதுக்கு அப்புறம் நீங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டு ட்ரேடு பண்ண பார்த்துக்கோங்க. சும்மா காலையில இருந்து சாயந்தரம் முடிய குவிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அதாவதுங்க யூடியூப்பை பொறுத்தளவு நான் ஒரு கான்செப்ட்ல சொல்லுவேன். நீங்க வீடியோவை பார்க்கும் போது அவங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட தோணும், இப்படி இது சொல்லியிருப்பாவா அப்படின்ட்டு. அதனால இந்த வீடியோல சொல்லுறத பார்த்துட்டுலாம் நீங்க நம்பி எடுக்கவே கூடாது. நான் சொல்லுறதா இருந்தாலும் சரி, யாரும் சொல்லுறதா இருந்தாலும் சரி, எனது அனுபவத்திலையும் எனது எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் இதுக்கு மேல போச்சு நல்லா மேல போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்க அதை பேக் டெஸ்ட், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்குன்னு உங்க ஸ்ட்ராட்டஜியை நீங்க பில்டு பண்ணி வச்சுக்கணும். இது நான் மட்டும் இல்லை, எந்த வீடியோ கேட்டாலும் அந்த அம்மா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க கான்செப்ட்ல அவங்க சொல்லுவாங்க, நாங்க எங்களோட கான்செப்ட் நாங்க சொல்லுவோம். அவங்களுக்கு இப்ப ஆனந்தி சீனிவாசன் சார் சொல்லுவாங்கன்னா அவர் வந்து நம்மளை வந்து டீ காப்பி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா லாங் டேர்முக்கு ஒரு போர்ட்போலியோவை வெல்த்தை பில்டு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சொக்கலிங்கம் அவர் சொல்லுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட்ல பேசும். இருக்கிறது ஒரு 5-6 பேர் தமிழ்நாட்டுல பெரியவர்கள் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு யூடியூப்ல கமாண்ட போட்டுக்கிட்டு கிடக்காங்க. அதனால வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட்ல சொல்லுவாங்க. அதுல இருந்து எது பிறக்கி போட்டு நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கிறது நல்லது. நானும் அப்படிதான் உருவாக்குனேன் இந்த 12-13 வருஷத்துல. அது போல நீங்க பண்ணிக்கிறது நல்லது. நான் தேவையில்லாம பேசலாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கோங்க. யூடியூப்ல வந்து ஒருத்தருக்கு கமாண்ட் போடுவாங்க. இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கை வாங்கி பல பேர் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இது வந்து HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல போட்டவங்க நீ பல கோடி சம்பாதிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது எடுத்து காமிக்க முடியுமா கேட்டா காமிக்க முடியாது.
ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல 2 3 ஐயாவை காமிக்க முடியும், என்னாலே காமிக்க முடியும், ஏன் என்னையே சொல்ல முடியும். அதனால நீங்க இதை பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதனால உங்களுக்குன்னு பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பங்குச் சந்தைக்கு வரணும் அப்படின்னா முதல்ல வந்து கோல்டை வந்து பில்டப் பண்ணிக்கணும். அததான் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்றாரு. கோல்டு வாங்கு, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கு, அதுக்கப்புறம் ஸ்டாக்கை வாங்கு, டைரக்ட் ஸ்டாக்கை வாங்கு. இதை வந்து சொக்கலிங்கம் வந்து அவர் என்ன சொல்றாரு, பழனி இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்டு தான் எல்லாம். மியூச்சுவல் ஃபண்டு எங்கேயும் முதலீடு பண்றாங்க, அவங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு தான் முதலீடு பண்றாங்க. அதனால நீங்க உங்களுக்குன்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ள போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, நிப்டி வந்து 24,650க்கு மேல போச்சுன்னா 24,720, 24,770 புள்ளிகள் வரை உயர வாய்ப்பு உள்ளது. கீழே சப்போர்ட் வந்து 24,580க்கு கீழே போச்சு அப்படின்னா 24,500, 24,430 நம்ம லெவல், இந்த லெவல் முடியாது. 430ல இருந்து மேல போக வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிப்டி வந்து 57,200க்கு மேல இருந்தா 58,000 புள்ளிகள் வரை எந்த தடையும் இன்றி முன்னேறலாம். அதே நேரத்துல 57,700 கீழ் சங்கிச்சுன்னா 57,400 வரை பேங்க் நிப்டி ஆனது கீழே வரலாம். கோல்டு வந்து இப்போதைக்கு ஒரு பூலிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கு. நேரத்தையே சொன்ன மாதிரி தென்கொரியா, சிங்கப்பூர், இந்தியா, சைனா எல்லாமே கோல்டு கவர்மெண்ட் எல்லாம் பேங்கிங் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால இடிஎஃப்ல அதனால முடிஞ்சதை கோல்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்க பார்த்துக்கோங்க. நான் எல்லாருமே கோல்டு வெளியில போகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கோல்டு வந்து திரும்பவும் ஒரு ஏற்றம் வர மாதிரி இருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டு உங்க அட்வைஸை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. 4,180 முக்கிய சப்போர்ட், அதற்கு மேல் இருக்கும் வரை பாசிட்டிவ் போக்கிலே இருக்கும். ஒரு சிலர் 3,800, 3,600 வரும்னு சொல்லுவாங்க, வரலாம். ஆனா இப்போதைக்கு பேங்க் எல்லாம் பெரிய பெரிய நாட்டுல உள்ள பேங்க்ஸ் ஃபுல்லா வாங்க ஆரம்பிச்சாலே எப்படி கோல்டு இறங்கும், பிசிக்கலா கோல்டை வாங்க ஆரம்பிச்சுட்டா எப்படி இறங்கும். அதனால நீங்க கவனமா பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்க. வெள்ளி வந்து 68,80 பைசா நிலைக்கு மேல வர்த்தகமாகவே அதுவும் ஏற்றமாகவே இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. இப்ப வந்து இந்த ஸ்டாக்ஸை வேணா நம்ம பார்ப்போம். வெஸ்ட் காஸ்ட் பேப்பர்னு சொல்லி ஒரு கம்பெனி, இது நல்லா ஒரு பிரேக் அவுட் ஆகி நிக்குது. இதுதான் வந்து மாசத்துடைய முதல் நாள் கையை, ஃபர்ஸ்ட் டேவுடைய கையை கட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கு. இருந்தாலும் ப்ரீவியஸ் மந்த் கையை கட் பண்ணல. ப்ரீவியஸ் மந்த் கையை கட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் ஆனது நல்லா மேல போக வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த ஸ்டாக்ஸ் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு பார்த்தோம்னா இந்த பாருங்க தொடர்ச்சியா நல்ல ஏறுமுகமாவே இருக்கு. போன மாசத்து கையை விட அடுத்த மாசம், அடுத்த மாசம் கையை விட அடுத்த மாசம், இது ஒரு அப் ட்ரெண்ட். இப்பவும் ப்ரீவியஸ் மந்த் கையை கட் பண்ணுச்சுன்னா நல்லா மேல போகும் சொல்லி எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி மேல ஒரு குறிப்பிட்ட உயரம் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கூட க்ளோஸ் கொடுக்கலாம். அதனால ஒரு ஏற்றம் வந்துச்சுன்னா ஒரு ஃபைட் போச்சுன்னா நம்ம ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு இப்ப வந்து 590 நடக்குது. இப்ப நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு 640 முடிய போகலாம். 640 முடிய போச்சு அப்படின்னா நம்ம வந்து 515, 640 முடிய போகலாம். போச்சுன்னா நம்ம வந்து புக் பண்ணிட்டு வெளியில வந்துட வேண்டியதுதான். இதை வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் படி சொல்லுவோம். பிளேஸ் ஆக்ஷன் படி நீங்க பார்த்துக்கிட்டு இப்ப பாருங்க நல்ல ஒரு கன்சால்டேஷன் போட்டு 5-6 நாள் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஒரு கன்சால்டேஷன் போட்டு பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம வாங்குவோம்னு சொல்லுவோம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் போட்டு இந்த கையை கட் பண்ணுச்சு அப்படின்னா நல்லா இது ஸ்டாக் ஆனது இன்னும் ஒரு 2 ரூபா தான். நல்லா 2 ரூபானா நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுக்கணும். க்ளோஸ் கொடுத்துட்டு நல்லா போகும். இந்த ஸ்டாக்கோடைய இதையே பாருங்க, ஒரு டவுன் வந்து அதுக்கப்புறம் அப்படியே திரும்புது, டவுன் வந்து அப்படியே திரும்புது.
ஒரு சர்க்கிள் போட்டு போட்டே போகுது. டே டைப் வீக்லிலையும் பாருங்க, நல்லா ஒரு ஸ்டேஜ் 2ல இருக்கு. ஒரு சர்க்கிளை போட்டு இதை போட்டு இப்படி மேலே போகுது. இது ஒரு ஹாஃப் சர்க்கிளாக கூட வரலாம். வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கப்பு, இது ஒரு ஹாஃப் சர்க்கிளா வந்து இது மூவ்மெண்ட்டை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன சைடு கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகலாம். அதனால இந்த ஸ்டாக்ஸை நீங்க உங்க அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஆர்கே போச்சு. ஏற்கனவே கொடுத்த ஸ்டாக்ஸ் நம்ம வந்து 580 நம்ம வாங்கி வச்சிருக்கோம். இந்த ஸ்டாக்ஸும் பாருங்க, ப்ரீவியஸ் மந்த்துக்கு மேல க்ளோஸ் கொடுத்துருக்கு, கைக்கு மேல க்ளோஸ் கொடுத்துருக்கு, ஆகிய போச்சு. அதனால இந்த ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே மாசத்துடைய ஃபர்ஸ்ட் டேக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஒரு நேரத்து செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இன்னைக்கு லைட்டா க்ளோஸ் கொடுத்துருக்கு. வேலியும் வந்து ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. உடனே நாளைக்கே நம்ம நம்ம வந்து ஒரு குறுகிய மாசம் வாங்கி வச்சு தான் பண்ணுவோம். நாளைக்கே போகும்னு கிடையாது. எனக்கு ஒரு 20% 15% கிடைச்சுன்னா கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். நீங்க உங்க அட்வைஸரை கேட்டு உங்களுக்கும் டெக்னிக்கலை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அப்படியே கன்சன்ஸோட போட்டு பிரேக் அவுட் ஆகி நல்லா மேல போகுது. இது மேல போய் நிக்குது. இதை கட் பண்ணட்டும். இதை கட் பண்ணிச்சுன்னா நல்லா மேல போக வாய்ப்பு இருக்கு. இப்ப இதை ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லென்த்துக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் போடுங்க. இது ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளை பிரேக் பண்ணி இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கு. க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த க்ளோஸ் கொடுத்துருக்கிறதுனால நாளைக்கு இதுக்கு மேல கையை கட் பண்ணி நாளைக்கு டேவும் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து மதியத்துக்கு மேல நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம தான் நம்மளுடைய இதுக்கு ஏற்றாப்புல நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்புறம் வந்து ஆக்கிய வச்சு வெஸ்ட் காஸ்ட் பேப்பர் நான் நம்ம இன்னொரு பங்கு நாவா லிமிடெட் கீழே இருந்து திரும்புது. இதுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இண்டிகேட்டரை போட்டுக்குவோம். போலிங் பண்டு டாப்ல வைக்கலாம். மந்த்லி போலிங் பாண்டு மிட் பாயிண்ட்டுக்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா ப்ரீவியஸ் மந்த் வந்து கட் பண்ணல. கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் நல்லா மேல போகும். வீக்கில் வந்து ப்ரீவியஸ் வீக்கு கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் வீக்குக்கு மேல க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எண்டிங் போய்க்கலாம். வீக் டைம் ஃப்ரேம்ல போலிங்கர் பாண்டோடைய மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டு தான் மேல போகுது. ஆனா பிவட்டுக்கு மேல இருக்கு. பிவட்டுக்கு மேல இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்ஸை பார்த்துக்கோங்க, வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. மூவிங் ஆவரேஜ் எல்லாமே அலைன்மெண்ட் நடக்கல, அலைன்மெண்ட் ஆயிடும். ஒரு லாங்குக்கு அதாவது 2-3 மாசம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பாட்டத்துல பிடிக்கிறதா இருந்தா இந்த ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு எப்ப வந்து பிவட்டுக்கு மேல இருக்கு ப்ரீவியஸ் மந்த் கையை கட் பண்ணுதோ 590 600 ரூபாய்க்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பிஐ இண்டஸ்ட்ரி இந்த மாசம் எடுத்து வச்ச ஸ்டாக்ஸ். இது வந்து அப்பர் பேண்ட்ல மிடில் பேண்டுக்கு மேலதான் இருக்கு. 6-1 கிட்ட இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வேல்யூமோட 2850க்கு மேல பிரேக் பண்ணுச்சு நல்லா மேல போகும். ஒரு 100-150 பாயிண்ட் கிட்ட போக வாய்ப்பு உள்ளது.
ஆனா அந்த நேரத்துல வேலையும் செக்அப் பண்ணிக்கோங்க. ஏர்னிங் இருக்கு, டிவிடெண்ட் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து டிசிபி மந்த் ஹோல்டு பண்ணணும். அர்பன் கம்பெனி வேண்டாம். இந்த ஸ்டாக் வந்து 6/1 மேல இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கு. R2 முடிய போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் ஆனது மேல போகலாம். போலிங்கர் பாண்டுக்கு மேலதான் இருக்கு. மூவிங் ஆவரேஜ் எல்லாத்துக்கும் மேலதான் இருக்கு. ப்ரீவியஸ் மந்த் ப்ரீவியஸ் வீக்குக்கு மேலதான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. அதனால இந்த பங்கை வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் ட்ரேடு அப்பர் பார்டோட இதை பண்ணுச்சுன்னா மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டாக்ஸ் என்ட்ரி போனேன். இதுவுமே வந்து மிட் பாயிண்ட்டுக்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் வீக்கு கைக்கு மேல இல்ல ப்ரீவியஸ் மந்த் கைக்கு மேல கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த டிசிஎல் பேக்கேஜிங் நல்லா மேல போக வாய்ப்பு உள்ளது. இதுவுமே ஏர்னிங் வந்து 11 ஆகஸ்ட் 11 இருக்கு. அதனால அன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்ஸ் இல்லை வேடிக்கை வாட்லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஒரு இதுக்குத்தான். நீங்க எதுவும் பை பண்ணி செல் பண்ணாதீங்க. உங்க அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த ஸ்டாக்கெல்லாம் ஏர்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா மேல போய்கிட்டு இருக்கு. நல்ல போலிங் பாண்டோட மிட் பாயிண்ட்டுக்கு மேல போனோம்னா நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டாக் நான் எண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போவும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா நீங்க தான் யோசனை பண்ணி வாங்கலாம். நல்லா டவுன் ஆகி அப்படியே திரும்புது. ஆனா ப்ரீவியஸ் மந்த் கைக்கு மேல க்ளோஸ் கொடுக்கல. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்க அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஐபிஎஸ் ஸ்டாக்ஸ்னால நீங்க கவனமா பார்த்து பண்ணிக்கணும். என்ன பிஎஸ்சில இருந்து என்எஸ்சி மாறிச்சு நினைக்கிறேன். கன்சல்டேஷன் போடுது. உங்க அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி எண்டிக்கு போயிருக்கேன். இருந்தாலும் நீங்க கவனமா பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கணும். அப்புறம் லோதா டெவலப்மெண்ட் இப்போ ஆர்பிஐயுமே கொஞ்சம் இதானதுனால லோதா டெவலப்மெண்ட் ப்ரீவியஸ் மந்த்துக்கு மேல கட் பண்ணல, ப்ரீவியஸ் வீக்குக்கு மேலே கட் பண்ணல. வெயிட் பண்ணுவோம். ஆனா வந்து ஒரு அப்ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க. ஆனா வேலையும் நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா டெய்லி ட்ரேடு பண்றதுக்கு நல்லா இருக்கு. இதான் வாட்ச் லிஸ்ட்ல வச்சு டெய்லி ட்ரேடு பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டெய்லி ட்ரேடு பண்றதுக்கு வாட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எண்டிக்கு போகணும். பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர் கூடிய சீக்கிரம் போட்டு பண்ண பார்க்குறேன். வீடியோ ரொம்ப லென்த்தா போய் நினைக்கிறேன். ஜோனை கட் பண்ணுச்சுன்னா நல்லா மேல போகும். அதனால ப்ரீவியஸ் மந்த்தை கட் பண்ணுச்சுன்னா ஸ்டாக்ஸ் மேல போகும். நல்லா வேலையோட வீக்கிலுமே ப்ரீவியஸ் வீக்கு கிட்ட 2G மாதிரி வச்சுக்கிட்டு குச்சி குச்சியா போடும். சின்ன சின்னதா குச்சி குச்சியா கேட்டதை போட்டு அப்படியே மேல போயிடும். இந்த வெஸ்ட் காட்ஸ் பேப்பர்லாம் அப்படிதான் இருக்கு. வெஸ்ட் காட்ஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியா தான் போகும். அப்படியே குச்சி குச்சியா போட்டு போகும். அப்படியே பிரேக் அவுட் ஆகி நல்லா மூவ்மெண்ட் ஆகும். பாருங்க,
டவுன் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் 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 அப்படியே மேலே போகும். நம்மள வாங்கி வச்சு நம்மளை குழப்பத்தை உண்டு பண்ணி அதுக்கு அடுத்து இந்த ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் அப்படியே மேலே போகும். வேலையும் பாருங்க, அங்கே அங்கேயே வேலையும் போட்டுக்கிட்டே வருது. ஆனால் எஃப்ஐ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, டிஐ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. என்னைக்கு ரிசல்ட்டு? ஆகஸ்ட் 12 ரிசல்ட். இது நல்ல ஒரு மேலே போக வாய்ப்பு இருக்குங்க. எல்லாத்தையும் இப்ப எல்லாம் ஸ்டாப் பண்ண போறாங்க. இந்த கம்பெனி நீங்க பார்த்துக்கிட்டு உங்க அட்வைஸை கேட்டுக்கிட்டு நீங்க முடிவு இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக்ஸை ஏன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா, டபிள்யூ பேட்டர்ன் போடுது. கையை பெட்ஃபன்ஸா மேல போகும். வீக்கேலிலையும் டபிள்யூ பேட்டர்ன் வந்துருக்கு, மந்த்லிலையும் டபிள்யூ பேட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. அந்த கையை கட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ப்ரீவியஸ் கை அப்படியே போக வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா? அதனால நீங்க உங்க அட்வைஸை கேட்டுக்கிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணுங்க. ஓகே, இது எல்லாம் இந்த தகவல் ஏதாவது உங்களுக்கு உபயோகமாகவும் பயன்பட்டுச்சோ அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கமெண்டை போட்டு விட்டுருங்க. புரிஞ்சிச்சு, புரியல, போக அடிக்குது, வீடியோ லென்த்தா இருக்கு அப்படிங்கிறத போட்டு விடுங்க. ஏதாவது போட்டீங்கன்னா நம்ம மாடிஃபை பண்ணி போடுவோம். இல்லை பேக்ரவுண்ட்ல சவுண்டு கேட்டுச்சு, அது சவுண்டு கேட்கறதுன்னு சொல்லுங்க. என்னத்தையாவது கமெண்ட் போடுங்க, அதை சவுண்ட் இல்லாம மேக் பண்ணிட்டு போட பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து இந்த ப்ரீவியஸ் வீக் ப்ரீவியஸ் மந்த் ஸ்ட்ராட்டஜியை பத்தி நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஏற்கனவே மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜியை போட்டேன், ஒருத்தர் கூட பார்க்கல. அதெல்லாம் ரொம்ப வாழ்த்துக்கள். நமக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை போடுவோம். விருப்பம் இருந்தால் பாருங்க, பயன்படுத்திக்கணும். வாழ்க வளர்த்துடன்.